ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸும் தக்காளி குழம்பும் வச்சுட்டேங்க. சைடிஸ் எதுவுமே செய்யலை. நைட்டு வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சுங்களா, அதையே சூடு பண்ணி சாப்பிட்டு ஈரோடு கிளம்பிட்டோம். ஈரோடு எதுக்காக கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி மறுபடியும் கேரளா கிளம்புறாங்க. ஸோ அதனால் வந்து அம்மாவை பஸ் ஏற்றி விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு கிளம்பிட்டோம். இங்கேருந்தே பஸ் ஏற்றி விடலாம், பட் இருந்தாலும் அப்பா வரும்போது கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து விட சொன்னாங்களா, அதனால் வந்து அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது, நம்மளே போய் எடுத்து கொடுத்து அப்படியே பஸ் ஏற்றி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் டல்லாகவே இருந்தாங்களா, நான் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு, நீ ஏம்மா சோகமாக இருக்க? நான் தாம்மா சோகமாக இருக்கணும், இனிமேல் யாரும்மா எனக்கு பாத்திரம் விளக்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அம்மா சிரிச்சிட்டாங்க. ஒரு வழியாக சிரிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். அம்மா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புற பிளானே இல்லைங்க. அப்பா கால் பண்ணி வந்து அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால வந்து அம்மா கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சரி அம்மாவுக்கும் அப்படியே சேரீ எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் சேரீ, அப்பாவுக்கு வந்து ஒரு 4 சட்டையும் எடுத்து கொடுத்து விட்டுட்டோம். அம்மா வீட்டில் இந்த ஒரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வேலையுமே அம்மா தாங்க செய்வாங்க. அப்போல்லாம் எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டில் இருந்து ஈரோடுக்கு வந்து நம்ம 2 வீலர்லேயே வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மாவை பழனி பஸ் ஏற்றி விட்டுட்டோம். பழனியிலேருந்து கேரளா பஸ் வந்து பார்த்திங்கன்னா, நைட் ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாப்பாடு மட்டும் வீட்டிலேருந்து சாப்பிட்டு வந்துட்டோம். கடையில் ஒரு டீயாவது வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டிரைவர் அண்ணாட்ட போய் பஸ் எத்தனை மணிக்கு எடுப்பீங்க அப்படின்னு கேட்கவும், ஷார்ப்பாக 11 மணிக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 8 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து, இல்லை நான் பழனியில் போய் டீ குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு சிரித்த முகத்தோட பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஓகே மீடியாஸ், அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.